வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள், தலையில் இருக்கும் முடி, ஆற்றில் இருக்கும் மணல், இவற்றையெல்லாம் எண்ணி முடிக்க முடியாத விஷயங்களுக்கான எடுத்துக்காட்டாக கூறுவது வழக்கம். ஆனால் எண்ண முடியாதவை என்று கருதப்பட்ட நட்சத்திரங்களை எண்ணுவது மட்டுமல்ல, அவை ஒவ்வொன்றும் நம் புவியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளன, விண்ணிலவை எப்படி நகர்கின்றன என்பதையும் வரையறுத்து சொல்லும் அளவுக்கு அறிவியல் வளர்ந்துவிட்டது. பல அதிநவீன தொலைநோக்கிகளை வைத்து நட்சத்திரங்களை பட்டியலிடும் இது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஐரோப்பிய விண்வெளி முகமையின் கயா டெலஸ்கோப் என்ற தொலைநோக்கியின் உதவியோடு தயாரித்து விரிவாக்கப்படும் இத்தகைய ஒரு நட்சத்திர பட்டியலில் இதுவரை 180 கோடி விண்மீன்கள் எண்ணி அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் வெளியிடப்பட்ட சமீபத்திய செய்தி இத்தகவலை தெரிவிக்கிறது. விண்வெளியில் நட்சத்திரங்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக கொட்டி கிடக்கவில்லை. நம்முடைய சூரிய குடும்பத்தில் கோள்கள் ஒரு ஒழுங்கில் சூரியனை சுற்றி வருவது போல நட்சத்திரங்களும் கூட்டம் கூட்டமாகவே இருக்கின்றன. ஒரு கூட்டத்தின் மையத்தில் உள்ள பேரிடர் கருந்துளையை அந்த கூட்டத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சுற்றி வருகின்றன. நம்முடைய சூரியனும் அப்படி ஒரு நட்சத்திரம்தான். சூரியன் இடம்பெற்றிருக்கிற நட்சத்திர கூட்டத்தின் பெயர்தான் பால்வழி மண்டலம் என்பது. தற்போது கயா டெலஸ்கோப் எண்ணி அடையாளப்படுத்தி இருக்கிற 180 கோடி விண்மீன்களும் நம்முடைய நட்சத்திர கூட்டமான பால்வழி மண்டலத்தில் இருப்பவைதான். இந்த கயா டெலஸ்கோப் வழக்கமான டெலஸ்கோப்புகளைப் போல புவியில் ஏதோ ஒரு இடத்தில் நிறுவப்பட்டதல்ல. இது விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஒரு விண்கலம். 2013ஆம் ஆண்டு விண்வெளியில் செலுத்தப்பட்ட இந்த கயா தொலைநோக்கி விண்கலம் இன்னும் 4 ஆண்டுகளுக்கு வேலை செய்யும். இந்த தொலைநோக்கி விண்கலத்தின் நோக்கமே நம்முடைய பேரண்டத்தை, அதிலும் குறிப்பாக நமது பால்வழி மண்டலத்தை ஆராய்வதுதான். கண்டுபிடிப்பு இயந்திரம் என்று வர்ணிக்கப்படும் இந்த தொலைநோக்கி தினமும் விண்வெளி பற்றி புதிதாக நாம் அறிந்திராத ஏராளமான தகவல்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறது. இது தரும் தரவுகளை வைத்து தினமும் 3 ஆராய்ச்சி கட்டுரைகளாவது வெளிவருகின்றன. புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதில் இதன் வேகம் அபரிமிதமானது. விண்வெளி தொலைநோக்கிகளில் மிகவும் புகழ்பெற்றதான ஹபிள் டெலஸ்கோப் கூட இந்த அளவுக்கு வேகத்தில் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தவில்லை என்கிறார்கள். கயா தொலைநோக்கி உற்பத்தி செய்யும் தரவுகள் விண்வெளி இயற்பியலில் ஒரு சுனாமியை போல என்கிறார் பேராசிரியர் மார்டின் பாஸ்ட்ரோ. இவர் பிரிட்டனில் உள்ள லேச்செஸ்டர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர். நம் அருகில் உள்ள நட்சத்திரங்கள் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் என்று விண்வெளி இயற்பியலில் எல்லாவற்றையும் தொட்டுக்கொண்டு பேரண்டத்தின் விளிம்பு வரையில் செல்கிறது இந்த தொலைநோக்கி என்று பிபிசியிடம் அவர் தெரிவித்தார். புவி சூரியனை சுற்றும் போது ஒப்பீட்டளவில் அருகில் உள்ள நட்சத்திரங்கள் தொலைவில் உள்ள நட்சத்திரங்களை நோக்கி நகர்வதாக தோன்றும். பாரலாக்ஸ் கோண அளவீடு என்ற முறையை பயன்படுத்தி குறிவைக்கிற நட்சத்திரம் அப்போது எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை கணக்கிட முடியும். இந்த கயா டெலஸ்கோப் வானில் ஒரு பறக்கும் தொப்பியை போல தோன்றுகிறது. ஆனால் மிக நுட்பமான பொறியியலுக்கான எடுத்துக்காட்டு இது. புவியிலிருந்து 10 லட்சம் மைல் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த விண்வெளி தொலைநோக்கி அதில் பொருத்தப்பட்டுள்ள பிரிட்டனில் தயாரான கேமரா மூலம் வானில் ஒளிர்கிற நகர்கிற எல்லா பொருட்களையும் பதிவு செய்து கொள்கிறது. அதுவும் விழிகளை விரிய வைக்கும் துல்லியத்தோடு. கயா பதிவு செய்துள்ள நட்சத்திரங்கள் அடுத்த 4 லட்சம் ஆண்டுகளுக்கு எப்படி நகரும் என்கிற கணக்கீட்டை தொலைநோக்கி திரட்டி தந்திருக்கிற தரவுகளின் உதவியோடு கணிக்க முடியும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.